इदं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगना ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयश्च कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुगरगोरसिका भुवि पावकाः शृण्वतां सुखदः कृष्णा पुण्यस्मरणकीर्तनः हृदयन्तस्तोभि अभद्राणि वितुर्नोति सुकृत सदाम्। हरे कृष्णा मिक्क नंदी पंची। हरे कृष्ण। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदिदादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत एक बंधो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारका मत भाग्या मत आनंता नमोस्तुते असाधु साधु था दायिन अत्तीनो चाता करा हान मुंचा कदाचिन मां प्रेम नकृत कंतयो स्पुरा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे 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 कृष्णा பக்தர்களே, மீண்டும் இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பாஷணையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல நம்ம சொன்னோம், மைத்ரேயர் விதுரருக்கு எப்படி பதில் தரப்போறார் அப்படின்னா, தேவஹூதி கர்தம முனி கிட்ட ஒரு சில சந்தேகங்கள் கேட்கிறார். அதை மையமாக வைத்து பதில்கள் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ சென்ற வாரம் அவர் எந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே கேட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, பகவான் சிருஷ்டி செய்வது எப்படி, பிரம்மதேவனினுடைய படைப்பு என்ன, சர்க்கம் என்றால் என்ன, விசர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு அவர் நிறைய கேள்விகள் கேட்கிறார். நம்ம அதுல ஒவ்வொன்றா எப்படி கபில தேவர் தேவகுதிக்கு கொடுத்த பதிலை மையமாக வைத்து மைத்ரேயர் இங்க பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஒவ்வொரு கேள்வியா நம்ம பாக்குறோம். முதல்ல அவர் கேட்ட ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சர்க்கா விசர்கா இல்லையா, படைப்பு உபப்படைப்பு, மனுக்கள், பல்வேறு வகையான பிரபஞ்சங்கள், கோள்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்புறம் வர்ணாசிரமத்தை பற்றி, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே விதுரர் கேட்டது எப்படி இருந்தது அப்படின்னா, பரீட்சத் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியுடன் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியே தான். 1.8 அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, முதல் ஸ்கந்தத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேள்விகள் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம முதல்ல முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கா விசர்கா, எப்படி படைப்பு தொழிலை பகவான் அதன் பிறகு அந்த படைப்பு எப்படி அதிகாரம் அளிக்கப்பட்ட அவதாரமான குணாவதாரங்களில் ஒருவரான பிரம்மதேவருக்கு அது வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த சிருஷ்டி அப்படின்னு பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்வதற்கு முன்னாடி
அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, எப்படி சிருஷ்டி செய்கிறார் பகவான், எந்த நேரங்கள்ல அவர் சிருஷ்டி பண்றாரு, எப்படி பிரம்மதேவன் உருவாகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். இப்போ மகா பிரளயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரளயங்கள் அப்படிங்கும்போது பிரம்மதேவனுடைய நைமித்திக பிரளயம். நைமித்திக பிரளயம் அப்படின்னா பிரம்மதேவனுடைய ஒவ்வொரு நாளிலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரளயம். அது இல்லாம மகா பிரளயம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இந்த மகா பிரளயம் நேரத்துல தான் பகவான் சிருஷ்டியை பற்றி அவர் அந்த சிருஷ்டி மீண்டும் அந்த பிரபஞ்சத்தை அவர் உருவாக்கணும் இல்லையா? அழிவுக்கு பிறகு மீண்டும் அந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட வேண்டும். சோ இங்க அழிவு அப்படின்னா அது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பௌதீக படைப்பு உள்வாங்கப்படுகிறது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடற்கரையில போய் பார்க்கும்போது கடல் உள்வாங்கியது அப்படிம்பாங்க. இப்ப மெரினா பீச்ல எல்லாம் மழை காலத்துல எல்லாம் அந்த சீசன்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஃப்ரண்ட் வரைக்கும் வந்திருக்கும். சம்மர்ல பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே உள்வாங்கி இருக்கும். இப்ப உள்வாங்கி இருக்கு அப்படின்னா கடல் காணாம போயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாது, உள்வாங்கப்படுகிறது. அது போல இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சம் சிருஷ்டி பண்ணி அது இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு யுகங்கள் என்னென்ன பீரியடு, எத்தனை வருஷம் ஒவ்வொரு யுகமும் இருக்கு. அந்த மாதிரி சத்துர் யுகம் எவ்வளவு காலங்கள் இருக்கின்றன, பிரம்மாவினுடைய ஒரு தினம் என்றால் என்ன, ஒரு இரவு என்றால் என்ன, பிரம்மா அந்த மாதிரி எத்தனை வருஷம் வாழறாரு அப்படிங்கிற அந்த கணக்கு எல்லாமே நமக்கு தெரியும். இந்த பௌதீக பிரபஞ்சங்கள் பகவான் சிருஷ்டி செய்த எல்லா லோகங்களும் பிரம்மதேவன் முதல் கொண்டு அனைவருமே அழியும் போது யாரு அப்ப அழிய மாட்டார் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் மாத்திரம் அழிய மாட்டார், விஷ்ணு மாத்திரம் அழிய மாட்டார், நாராயணன் மாத்திரம் அழிய மாட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட எல்லா பௌதீக விஷயங்களுமே உள்வாங்கப்படுகின்றன. அழிவுன்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் இருக்கு, நீங்க அழிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது நெருப்புல அதை நல்லா போட்டு அப்படியே கம்ப்ளீட்டா போடும்போது அது அப்படியே பேர்ன் ஆகி ஆஷஸா போய் அதனுடைய உருவமே மாறிடும் இல்லையா? அது எப்படி என்ன உருவத்துல இருந்ததுன்னே தெரியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்டிங்கிஷ்ட், முழுமையாக அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க பௌதீக உலகம் உள்வாங்கப்படுகிறது மகா பிரளயத்துல. அப்படிங்கும்போது செயலற்ற நிலைக்கு அவை மாறுகின்றன. இப்ப பௌதீக உலகம் எப்படி சிருஷ்டி செய்யப்படுகிறது நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது சூக்ஷமம் ஸ்தூலம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்ல, மகா பஞ்சபூதங்கள். அதன் பிறகு மனம், புத்தி, அகங்காரம். சோ இது உள்வாங்கப்படுகிறது. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்தூல மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்றாக அப்படியே அழிய துவங்குகின்றன. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு குணம் இருக்கின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது எப்படி அழியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் இந்த மகா பிரளயத்துல எப்படி அழிக்கிறார் அப்படின்னா, முதலில் பூமி அழிக்கப்படுகிறது, கடைசியாகத்தான் அந்த ஆகாயம், காற்று, ஆகாயத்துக்கு முன்னாடி காற்று இருக்கு இல்லையா, கடைசியாகத்தான் ஆகாயம் அழிக்கப்படுகிறது. இந்த 5 மூலக்கூறுகளுமே ஒன்னா தான் அழிய ஆரம்பிக்கும். மொத்தமா சேர்ந்து ஒரே நேரத்துல இந்த 5மே அழியாது. இப்போ நம்ம இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிலம் அழிக்கப்படுகிறது, நிலம் அழிந்து நீரோடு கலந்து விடுகின்றன அப்படின்னு தான் இதனுடைய பொருள். ஒரு பிரபஞ்சம் அழியும் போது எப்படி அழிகிறது என்றால், இந்த 5 மூலக்கூறுகள் ஒரு ஆர்டரா நம்ம சொன்னோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன சொல்றோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றோம்ல. முதல்ல ஆரம்பிக்கும் போது நிலத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனா அழியும் போது முதல்ல நிலம்தான் அழியும். இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல அழிஞ்சுக்கிட்டே வரும். நம்ம என்ன நினைப்போம், கடைசியில இருந்து அப்படியே எல்லாமே நிலத்தோட மெர்ஜ் ஆயிடுமா அப்படிங்கிறோம்ல. அப்படி ஆகாது. நிலத்துல ஆரம்பிச்சு நீர்ல போய், நெருப்புல போய், காத்துல போய், ஆகாயத்துக்கு போறது தான் அழிவு. இந்த மகா பிரளயம் அப்படிங்கிறது அப்படித்தான் அழிகிறது. இது எப்படி அழிகிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நிலம் நீரோடு கலந்து விட்டது அப்படின்னா, அப்ப நிலம் எல்லாமே நீரா மாறிட்டுச்சா அப்படின்னா அந்த ஊர்ல நிலமே கிடையாதா? அந்த நேரத்துல இந்த பௌதிக உலகத்துல எர்த்தே கிடையாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது.
இல்லையா? நிலத்திற்கான குணம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா யாருக்காச்சும்? வாசனை. நிலத்திற்கான குணம் வந்து வாசனை. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் ஒன்று இருக்கிறது. நிலத்துக்கு வந்து வாசனை, அந்த வாசனை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மூக்கு மூலமாக, இதுதான் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதனுடைய கலவை சேர்ந்ததுதான் மகத்தத்துவம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த நிலம் உள்வாங்கப்படுகிறது என்றால் அந்த நிலத்தினுடைய குணமான வாசனை மறைந்து விடுகிறது. நிலம் அப்படியே தான் இருக்கும், ஆனா அந்த வாசனை உள்வாங்கப்படுகிறது. அதே போல நீர் அப்படின்னு வரும்போது நீரினுடைய குணம் என்னது? சுவை. அந்த சுவையை கண்டுபிடிக்கிறது யாரு? நாக்கு. அப்ப என்ன ஆகும்? அடுத்தது வந்து அந்த சுவை. இதை ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும், அதாவது ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் ஒரு குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நிலத்திற்கான குணங்கள் என்னென்ன குணங்கள் அப்படின்னா, அதுல வந்து சப்தமும் இருக்கிறது, தொடு உணர்ச்சியும் இருக்கிறது, உருவமும் இருக்கிறது, சுவையும் இருக்கிறது, நறுமணமும் இருக்கிறது. 5 குணங்களும் உடையது நிலம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்துக்கு உண்டான ஒரே ஒரு குணம் சப்தம் மாத்திரம்தான், வெறும் சவுண்டு தான். காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றுக்கு உள்ள 2 குணங்கள், ஒன்று சப்தம், மற்றொன்று தொடு உணர்வு. இப்ப காத்து உங்க மேல பட்ட உடனே உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? காத்த உங்களால கண்ணால பார்க்க முடியாது. ஜின்னு ஒரு சத்தம் ஒண்ணு வருது உங்களுக்கு காத்து அடிக்கும் போது. அது வந்து உங்க மேல படும்போது நல்ல ஒரு ஊட்டி மாதிரி இடத்துல இருக்கும்போது குளிர் காற்று வீசுது அப்படிமோ, இல்லையா அப்படியே வறட்சியான பாலைவனத்துல போய் நிற்கும் போது சூடு காற்று அடிக்குது. அப்ப அந்த காற்றினுடைய சப்தம் உங்களுக்கு தெரியுது, அது உங்க உடம்புல படும்போது அதை உங்களால் உணர முடிகிறது. அதே போல நெருப்புக்கு பார்க்கும்போது நெருப்புக்கு சப்தம் இருக்கிறது, தொடு உணர்வு இருக்கிறது. நெருப்பு உங்களை பட்ட உடனே உங்களுக்கு அப்படியே சுட்டு போயிடுது இல்லையா, கை காலை எதுவா இருந்தாலும். அதே போல ஒரு உருவம் இருக்கிறது நெருப்புக்கு. நெருப்பு அப்படியே அக்னி மாதிரி ஜுவாலை மாதிரி வரும்போது அதை உங்களால பார்க்க முடியும். உருவம் வேற 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 மாதிரி இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் யூ கேன் see the ஃபார்ம். நீர் அப்படின்னு பார்க்கும்போது சப்தம், தொடு உணர்வு, உருவம், சுவை. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிலத்திற்கு 5 குணங்களும் இருக்கின்றன. அதுல உள்வாங்கப்படுகிறது அப்படிங்கும்போது அந்த வாசனை உள்ளிழுக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தது நீருக்கான சுவை உள்வாங்கப்படுகிறது. நெருப்புக்கு அந்த அந்த மாதிரி ஒவ்வொன்னா உள்ள 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 போயிட்டே இருந்து அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் என்பது அழிகின்றது, உள்வாங்கப்படுகிறது. சோ மகா பிரளயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மகா பூதங்கள், பஞ்சபூதங்கள், மனம், இந்திரியம், புத்திசாலித்தனம், அது எல்லாமே, ஸோ பேசிக்லி 8. நம்ம வந்து முக்குணங்களை பத்திலாம் இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. முக்குணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது போறதால தான் எல்லாமே பேக்ல வருது, அப்படியே ரிவர்ஸ்ல வருது எல்லாமே. அப்படி வரும்பொழுது இது எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா மகாவிஷ்ணுவினுடைய உடலில் அப்படியே உள்வாங்கப்படுகிறது. புருஷ சுக்தத்துல ரொம்ப அற்புதமாக இது கூறப்படுகிறது. இது வந்து மகாவிஷ்ணுல உடல்ல போறதால இந்த வஸ்துக்கள் எல்லாமே பகவானிடமிருந்து சிருஷ்டி செய்யப்பட்டவை உள்வாங்கப்படுவதனால் அவை செயலற்ற நிலைக்கு மாறுகிறது. அது அங்க இல்லாம காணாம போயிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஆரம்பத்துல ஒரு உதாரணம் கொடுத்தேன் இல்லையா, ஒருத்தன் நெருப்பை வச்சு நீங்க கொளுத்தும் போது அதனுடைய உருவம் கம்ப்ளீட்டா போகுதுங்கிறோம்ல, இது வந்து அப்படி கிடையாது. உள்வாங்கப்படுவதால் அப்படி 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 அப்படியே போய் நின்று போயிட்டு செயலற்ற தன்மைக்கு சென்று விடுகின்றன. அப்போ அந்த இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா புருஷர் மாத்திரம்தான் இருப்பார், பகவான் மாத்திரம்தான் இருப்பார். மகாவிஷ்ணுவாக காரண கடலில் அவர் மட்டும்தான் பள்ளி கொண்டிருப்பார். புருஷ சுக்தம் 2வது அத்தியாயம், 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா புருஷ சக்தம் ஸ்லோகத்துல ஒரு பர்டிகுலர்ல ரொம்ப அற்புதமா இது விளக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கவங்க எல்லாருக்குமே. சயேஷ ஆத்ய புருஷः கல்பே கல்பே ஸ்ரஜத் அஜ ஆத்மாத்மானி ஆத்மானாத்மானம் ச சம்யஜதி பாதி ச. சயேஷ ஆத்ய புருஷः கல்பே கல்பே ஸ்ரஜத் அஜ ஆத்மாத்மானி ஆத்மானாத்மானாம் ச சம்யச்சதி பாதி ச. அதாவது படிக்கிறது படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. स एषाद्य पुरुषः कल्पे कल्पे सृजत् जगः आत्मात्मत्यं मत्यात् मनात्मानं स सम्पच्छति पादीच
பாதிச்ச. ஹரே கிருஷ்ணா. நன்றி हरे பிரபுஜி. कृष्णा। ஹரே सै கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா सैये பிரபு. आद्य पुरुषः कल्पे कल्पे सृजति अजः आत्मात्मनि आत्मात्मानं स संयच्छति पादिश। हरे कृष्णा। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா பிரபு. சயேஷ ஆத்ய புருஷ கல்பே கல்பே ஸ்ருஜ தியஜக ஆத்மாத்மன்யாத்மனாத்மானம் சச்சம் சசம் யச்சதி பாதிச்ச. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। स एष आत्या पुरुषः कल्पे कल्पे सृजति अजः आत्मात्मानि आत्मानात्मानं स संयच्छति पादिश। हरे कृष्ण। हरे कृष्ण। शय्यश आत्यः पुरुषः कल्पे कल्पे सृजति अजः आत्मानि आत्मनात्मानं स संयच्छति बाधिस। हरे कृष्ण। पंचांग प्रणाम प्रभु जी। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण प्रभु। सयेष आद्य पुरुषः कल्पे कल्पे सृजत्यजः आत्मात्मन्यात्मनात्मानं स संयच्छति पाति च। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. கல்பே கல்பே ஸ்ரஜாத்யஜக, ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு யுகங்களிலும் பிறப்பற்ற பகவான் இதை சிருஷ்டி செய்கிறார். யார் சிருஷ்டி செய்கிறார்? இந்த பிரபஞ்சத்தை. இந்த பிரபஞ்சம் எப்படி உள்வாங்கப்பட்டு இது மீண்டும் உற்பத்தி செய்யும் பொழுது, மீண்டும் சிருஷ்டி செய்யும் பொழுது பகவானின் முதல் அங்கமான முதல் அவதாரமான முழுமையான அம்சமான மகாவிஷ்ணு பகவான் கிருஷ்ணருடைய திருவுருவத்திலிருந்து முழுமையான அம்சம் அப்படின்னா எல்லா விதமான அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் மகாவிஷ்ணுவிற்கு இருக்கிறது. முதல் அவதாரமாக அவர் விரிவடைந்து இந்த பிரபஞ்சத்தை யுகங்கள் தோறும் அவர் உற்பத்தி செய்கிறார், அவர் சிருஷ்டி செய்கிறார். அவர் யார் அப்படின்னா அஜா, பிறப்பற்றவர். அப்படின்னா பகவானுக்கு மத்த எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கார். அழிவற்ற ஒருவர் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் அந்த பகவான். சோ இந்த படைப்பு அவருக்குள் நிகழ்கிறது. அப்படின்னா அவரு உடம்புல எல்லாமே போய் சேர்ந்துக்குது. நம்மளுக்கு ஒரு பௌதீக அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே ஒரு ராவா புரிஞ்சுக்கணும். பிலசாபிக்கலா நம்மளுக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா ஒரு உடம்புல எல்லா குப்பையும் அப்படியே ஒட்டிக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த குப்பையெல்லாம் அப்படி வெளியே போச்சுன்னா உடம்பு அப்படியே இருக்கும்ல. பட் அந்த உடம்பு ரிமைன்ஸ் சேம் இல்ல. பகவான் அந்த மாதிரி, அந்த பகவான் அப்படிங்கிறவரு அவருக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, ஆதி அப்படியே இருக்கார் அவர். இந்த பிரபஞ்சம் எல்லாமே இந்த அண்டத்தை படைக்கும் பொழுது அந்த அண்டம் உள்வாங்கப்படுகிறது. அப்படின்னா எங்கிருந்து வந்ததோ அந்த உருவத்துக்குள்ள திரும்ப எல்லாமே போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அது மீண்டும் வெளிவருகின்றன. சோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தோன்றி அழிகிறது, தோன்றி உள்வாங்குகிறது. அழிஞ்சு போயிடுது கிடையாது, செயலற்ற நிலைக்கு அனைத்துமே திரும்ப வருகிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும் பிரகிருதி பிரதானா, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? பகவான் தன்னுடைய கண் பார்வையில் அந்த பிரகிருதியை பார்க்கும் பொழுது அது செயல்பட துவங்குகிறது. இப்ப பௌதீக ரீதியாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு குழந்தை உருவாகிறது அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம், அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட பிரபஞ்சம் செயல்பட துவங்கும் போது, when it becomes active, அது ஒரு செயல்ல ஈடுபட வேண்டும் அப்படின்னா அப்போ பகவானினுடைய கண் பார்வை படும்போது இட் கெட்ஸ் அஜிடேட்டட். அந்த பிரகிருதி அப்படிங்கும் போது கிளர்ச்சி உற்று அது இயங்க துவங்குகிறது. சோ ஒரு பிரபஞ்சம் அழியும் போது உள்வாங்கப்பட்டு பகவானோட அப்படியே இருக்கு. யார் இருக்கா? அத்தனை மூலக்கூறுகளும் அத்தனை ஜீவராசிகளும். அந்த நேரத்துல அந்த அழியும் போது எத்தனை ஜீவராசிகள் இருந்ததோ எல்லாமே அந்த பகவானோடு அப்படியே தங்கி இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் உங்களுக்கு? அந்த பிரம்மதேவன் எப்படி படைக்கப்படுகிறார், அந்த படைக்கப்படுவதற்கு முன்பு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது உங்களுக்கு. இந்த நேரத்துல அந்த பிரபஞ்சம் உள்வாங்கப்பட்ட உடனே பகவான் என்ன பண்றாரு? அனந்த சேஷனினுடைய உடலில் படுத்து கொண்டு காரணக்கடலில் அமைதியாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். உடனே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான்னு நம்ம எல்லாம் சாப்பிட்ட உடனே தூங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி தூங்குறதுலாம் கிடையாது. அவர் திவ்யமான நிலையில், ஆனந்தமான நிலையில், யோக நித்திரை. யோக நித்திரைன்னு என்ன? யோகா அப்படின்னு என்ன? அந்த திவ்யம் அவர்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறது.
சோ மகா பிரளயம் ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அனைத்தும் அழிவது கிடையாது. நம்ம வந்து பொதுவா பேசும்போது என்ன பண்றோம், எல்லாமே அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறோம். அழிஞ்சு போயிடுதுன்னா இங்க என்ன அர்த்தம் என்றால், செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள் தங்கள் செயலை நிறுத்திக் கொள்கின்றன. ஒரு பேட்டரி போட்டு ஒரு கார் குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அந்த பேட்டரி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த கார் அப்படியே நின்னு போயிடும். அப்போ உடனே அந்த காரை நம்ம தூக்கி போட்டுறோமா, வேற ஒரு பேட்டரி போட்டு அதை நம்ம இயக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் சிருஷ்டி செய்த இந்த பௌதீக உலகமானது இயங்காமல் அப்படியே நின்னு விடுகிறது. தட் இஸ் கால்டு டார்மண்ட் ஸ்டேட் அப்படிம்பார் பிரபுபாதர் ஆங்கிலத்தில் எழுதும்போது, டார்மண்ட் ஸ்டேட். அந்த மாதிரி இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய உயிரற்ற நிலையில், உயிரற்றன்னா அப்படி மயக்கம் போட்டு, உயிரற்றன்னா கம்ப்ளீட்டா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, அப்படி கூட நீங்க எடுத்துக்கோங்க. உயிரற்ற நிலையில் அது இருக்கின்றன. மீண்டும் அதற்கு உயிரை புதுப்பிக்க வேண்டும். அப்படிங்கும்போதுதான் அது மீண்டும் அந்த சிருஷ்டி அவருடைய பார்வையில் அது மீண்டும் இயங்குகிறது. பரஸ்தஸ்மாத் பாவோ அந்யோ அவ்யக்தோ அவ்யக்த சனாதனக, அவ்யக்தோ அவ்யக்தாத் சனாதனகா. பகவான் சொல்றாருல, என்னுடைய நிலை உங்களுக்கு வெளிப்படுத்தாத வேறு ஒரு நிலை இருக்கிறது, அது திவ்யமானது, நிரந்தரமானது அப்படிங்கிறார் பகவத்கீதையில. அவரால் வெளிப்படுத்தப்பட்டாலும் கூட அது இயங்காத நிலையில் இருக்கின்ற பிரபஞ்சமும் அவரும் நித்தியமானவர்கள். பிரபஞ்சம் நித்தியம்னா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள். அப்படின்னா அந்த மகத்தத்துவம், தட் காம்பினேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, அது இஸ் ஆல்சோ எட்டர்னல். அவர் ஒவ்வொரு வாட்டியும் அதற்கு உயிர்தான் தருகிறார். அதே போல ஜீவராசிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜீவராசிகள் பகவானின் அங்கமான அந்த ஆத்மா இருப்பது அப்படிங்கிறது அதுவும் நித்தியம். பட் அந்த நேரத்துல என்ன ஆகுது, அந்த பிரபஞ்ச நேரத்துல, அந்த பிரளய நேரத்துல அது இயங்காமல் இருக்கின்றன. சோ அந்த நேரத்துல என்ன ஆகுது, அந்த மாதிரி பகவான் அப்படியே யோக நித்ரையில் இருக்கும் பொழுது அந்த 3 உலகங்களும் அப்படியே நீரோடு நீர, 3 உலகம்னா அப்படியே தட் 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ். மகா பிரளயத்துல 14 லோகங்களுமே அழிகின்றன. சத்தியலோகம் முதல் கொண்டு அனைத்துமே அழிகின்றன. பிரம்மலோகம் முதல் கொண்டு அனைத்துமே அழிகின்றன. நைமித்தக்க பிரளயத்துல தான் வெறும் பூமண்டலமும் கீழ் நோக்கி உள்ள உலகங்களும் அழிகின்றனவே தவிர மேலில் உள்ள உலகங்கள் அழியாது. அதாவது பிரம்மதேவனின் ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு பகல் பொழுது முடியும் பொழுதும் ஒரு பிரளயம் ஏற்பட்டு மீண்டும் அவர் விழித்தெறியும் பொழுது அந்த உலகமானது இயங்க துவங்குகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லமோ, அந்த நைமித்திக பிரளயத்துல மாத்திரம்தான் நம்ம இருக்கிற பூலோகத்துல இருந்து கீழே இருக்கிற எல்லா லோகமும் அழியும். மேலெல்லாம் ஒண்ணுமே அழியாது. ஸ்வர்கலோகம் அழியாது, சத்தியலோகம் அழியாது, தப்பலோகம் அழியாது, மகரலோகம் அழியாது, பிரம்மலோகம் அழியாது. பட் மகா பிரளயத்துல எல்லாமே அழிந்து விடும். அதைத்தான் எழுதும்போது 3 உலகங்கள் அப்படின்னு எழுதுறது. சோ இந்த 3மே நீரில் மூழ்கடிக்கப்படுகின்றன. பிரளயம் அப்படிங்கும்போது முதல்ல நெருப்பு வருது. நெருப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே சூடா இருந்து அதுக்கப்புறமா மகா பிரளயம் நீரால் கவரப்பட்டு அழிவு ஏற்படுகிறது. அப்ப யாரு தனியா இருப்பா அப்படின்னா பகவான் மட்டும்தான். இந்த பகவான் யாரு? முதல் விரிவங்கம் நம்ம சொல்றோம் இல்லையா, விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு. அப்ப அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு எங்க இருப்பார் என்றால் அனந்த சேஷனினுடைய படுக்கை, பாம்பு படுக்கையில் அவர் படுத்து கொண்டிருக்கிறார். உள்வாங்கப்பட்ட நிலையில் ஓய்வெடுத்து கொண்டு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி அவருடைய பார்வையின் மூலமாக ஜட இயற்கை மீண்டும் இயங்க துவங்குகிறது. அந்த மாதிரி இயங்க துவங்கும் பொழுது ஒவ்வொரு லோகத்தினுடைய ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் அவர் மீண்டும் செல்கிறார் இல்லையா? கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக செல்கிறார். ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளேயும் வந்து ஷீரோகசாயி விஷ்ணுவாக செல்கிறார். இப்போ அந்த உலகம் படைக்கப்பட்ட போது, கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக படைக்கப்பட்ட பொழுது, இப்பொழுதுதான் பிரம்மதேவனுடைய தோற்றம் ஆரம்பிக்கின்றது. சோ அழிச்சாச்சு உலகம். வந்து இது ஒரு சைக்கிள். அழிவு, மகாபிரளயம் நான் சொல்றேன், அழிவு அழிவு அழிவு, தோற்றம் அழிவு தோற்றம் அப்படின்னு வரும்பொழுது அவருடைய பார்வையில் பிரகிருதி இயங்க துவங்கும் பொழுது அவர் அந்த லோகத்தின் உள்ளே கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக நுழைகிறார். அப்ப நுழையும் போது இது ஒரு முக்கியமான ஒரு, இட் இஸ் a transition.
அழிவுக்கு அப்புறமா மீண்டும் இயங்க துவங்குகிறது இல்லையா? அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது மீண்டும் கர்ப்போதகஷாயி விஷ்ணு உள்ள நுழையிறாரு. அப்போ என்ன ஆகுது? வெறும் உலகம் மாத்திரம்தான் இருக்கு. பெரிய வீடு வாங்கியாச்சு, பெரிய வீடு கட்டிட்டீங்க, நீங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. நோ இன்டீரியர் டெக்கரேஷன், கிச்சன்லாம் செட்டப் பண்ணவே இல்லை, ஆர்கிடெக்சரல் ஒர்க் எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. 4 பக்கம் சுவரை மாத்திரம் எழுப்பியிருக்கீங்க, எல்லாமே முடிச்சிருக்கீங்க. நோ எலக்ட்ரிக்கல் டன், நோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் டன், ஹார்ட்வேர் ஒண்ணுமே பண்ணல உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி பகவான் he has done the சர்கா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. கிரியேஷன் has completed பண்ணிட்டு அவரு உள்ளுக்குள்ள கர்ப்போதகஷாய் விஷ்ணுவா உள்ள போயாச்சு. அந்த நேரத்தில் தான் பிரம்மதேவனை அவர் தோற்றுவிக்க போகிறார். உதா ப்ளூதம் விஸ்வம் இதம் ததாஷித் யன்னித்ராய மிலிதாத்ருஞாமிலயத் அஹீந்திர தல்பே அதிஷாயான ஏகா கிருதாசனஸ்வாத்மா ரதௌ நிரீஹா. 3.8. இந்த ஸ்லோகம் கூட அனுப்பியிருக்கேன், யாராவது படிக்க வரும்னா படிக்கலாம். हरे कृष्णा प्रभु जी। उदा प्लुतं विश्वं विदं तदासीत् यन्निद्रया मीलिततृण्यमीलयत् अहीत्रदल्पे तिसयानहेक कृतक्षणस्वात्मरदो निरीहः। हरे कृष्ण। हरे कृष्ण। उदा प्लुतं विश्वम् इदं तदासीत् यन्निद्रया मीलिततृण्यमीलयत् अहीन्द्रतल्पे दशयान एकः कृतक्षण स्वात्म तौ निरीहः। हरे कृष्णा, दंडवत प्रणाम। हरे कृष्ण। हरे हरे कृष्ण प्रभु। कृष्ण। उदात्तं विश्वम् इदं तदासीत् यन्नृत्यया मीलिततृण्यमीलयत् अहीन्द्रतल्पे दिशयान एकः कृतक्षणः स्वात्मरदौ निरीहः। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। हरे कृष्णा। उदाप्लुतं विश्वम् इदं तदासीत् यन्निरत्या मीलितदृन् अन्यमीलयत् अहीन्द्रतल्पे अधिशयान एकः कृतक्षणः स्वात्म रदौ निरीहः। हरे कृष्ण। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण प्रभु। उदाप्लुतं विश्वम् इदं तदाशुत् यन्निद्रया मीलिततृण्यमीलयत् अहीन्द्रतल्पे तिशयान एकः त्रिदक्षिण स्वात्मरदौ निरीहः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. சோ இங்க பகவான் எப்படி படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய அந்தரங்க சக்தி, அவருடைய பகிரங்க சக்தியை எல்லாமே உள்ளிழுத்து வாங்கி கொண்டு அந்தரங்க சக்தியின் மூலமாக கண்கள் முழுமையாக மூடாத நிலையில் அனந்த சேஷனின் படுக்கையில், அதாவது பாம்பு இல்லையா, நாகம், அவரின் படுக்கையில் கர்ப்போதகஷாயி விஷ்ணுவாக நீரில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பில் அவர் சயனித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த சயனம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விறகின் உள் எப்படி நெருப்பு இருக்கிறதோ, வெளியே நெருப்பு இருக்கான்னு தெரியாது, அந்த விறகுக்குள்ள நெருப்பு இருக்கான்னு தெரியாது நமக்கு இல்லையா, அந்த நெருப்பினுடைய ஆற்றல் அந்த விறகுல இருக்காது அப்படின்னு. அது போல பகவான் இப்போது சயனித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவிற்கு எல்லா ஜீவராசிகளும், எல்லா சூக்ஷ்ம உடல்களும் எல்லாமே பகவானோடு அப்படியே ஐக்கியமான நிலையில், அவர் எந்த ஒரு சக்தி இங்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் காலா சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இந்த காலா சக்தியின் மூலமாக அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்துல அவர் அதை பார்க்கும் தருவாயில் பிரம்மதேவன் தோன்ற போகிறார். சதுர்யுகானாம் சகஸ்ராம் அப்சு ஸ்வப்பான் சபையோ தீர்த்தய ஸ்வசக்திய. அந்த பகவானுடைய ஒரு சக்தி பிரம்மதேவன், ஏன்னா அவர் கிரியேஷன் பண்ணிட்டாரு, சர்க்கா முடிஞ்சிடுச்சு அவருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலம், கர்மா, பகவானினுடைய அந்தரங்க சக்தி மற்றும் செயலற்ற நிலையில் உள்ள ஜீவராசிகள், இது எல்லாமே ஒரு காம்போ. பிரம்மதேவன் வர்றதுக்கு முன்னாடி இந்த காம்பினேஷன் எல்லாமே சேருது அந்த நேரத்துல. அந்த சேரும் பொழுதுதான் பகவான் ஒரு யுக சுழற்சி, அந்த மாதிரி 1000 யுக சுழற்சிகள், பிரம்மதேவனுக்கு ஒரு 100 வருடம் சொல்றோம் இல்லையா, அந்த 100 வருட கணக்கு மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த 4 யுகங்களும் 1000 சுழற்சிகள்,
அவ்வளவு நேரம் வந்து அவர் ஓய்வு எடுப்பதாக கணக்கு இங்கு தரப்படுகிறது பாகவத்துல. அதே வேறு ஆச்சாரியார்கள் இது வந்து கொடுக்கிற போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரளயத்திற்கும் மீண்டும் ஒரு சிருஷ்டிக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்பது தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, இது பொதுவான ஒரு விதி. பகவான் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விதி. இந்த மகா பிரளயம் என்பது ஒவ்வொரு 100 வருடங்கள், பிரம்மதேவனின் ஒவ்வொரு 100 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. அது வந்து ரொம்ப பெரிய இடம், அது ரொம்ப பெருசா வந்து பீரியட் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பீரியட் நம்ம பாக்குறோம். பட் இங்க ஆச்சாரியர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மால் விவரிக்க முடியாது. காலாசக்தி, பகவானுடைய அந்த ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலாசக்தியை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அது எவ்வளவு டைம் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனா இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செயலற்ற நிலையில் உள்ள ஜீவராசிகள், கர்மா, காலம் கர்மா பகவானுடைய அந்தரங்க சக்தி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அவரு. இந்த கர்மாவும் ஜீவராசிகளும் செயலற்ற நிலையில் உள்ள ஜீவராசிகள். இந்த கர்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் அந்த பிரளய காலத்தில் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அவர்களுக்கு அங்க மரணம் ஏற்படுகிறது. மரணம்னா இட் இஸ் அ மாஸ் மர்டர், மாஸ் டெத். கம்ப்ளீட்டா உலகமே பிரளயம் அப்படிங்கும்போது அப்போ என்னெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே மரணம் அடைகின்றன. அந்த மரணம் அடைந்து அது பகவான் உடலோடு அது போய் சேர்கின்றன. அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், நினைச்சுக்கோங்களேன் மைண்ட்ல. பகவானுடைய உருவம் ரொம்ப பிரம்மாண்டமான உருவம். அப்ப இருக்கிற ஜீவராசிகள் எல்லாமே வந்து பகவானோடு ஐக்கியமாகின்றன. இது வந்து அருவவாத கொள்கைகள் கிடையாது. மாயாவாதிகள் சொல்றாங்கல்ல, நாங்க வந்து பகவானோட ஐக்கியமாய், அந்த மாதிரி இது ஐக்கியம் கிடையாது. ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா மடி மேல படுத்துக்கிற மாதிரி மார்பில் படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு, அம்மாவோட அம்மா அந்த குழந்தை ஒட்டிக்கிட்டா மாதிரி இருக்கும் இல்லையா, அம்மாவும் குழந்தையும். அந்த மாதிரி இந்த ஜீவராசிகள் எல்லாமே பகவானோடு போய் மோதிக்கொண்டு அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கும்போது இந்த ஜீவராசிகள் செயலற்ற நிலையில் இருக்கின்றன. ஆனால் அந்த ஜீவராசிகளுடைய கர்மா அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வந்து நிறைய ஜீவராசிகள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு கர்மா ஒண்ணு இருக்கும். அந்த கர்மா, அந்த காலாசக்தி அப்படிங்கும்போது அந்த காலாசக்தியை தான் இங்கு அவித்யா, அறியாமையில் இருக்கின்றன. அந்த காலாசக்தி அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலம் பிளஸ் அந்த நேரம், காலக்கியாயா. காலக்கியாயா, காலம் என்றால் நேரம், அந்த கர்மத்தின் பலன்கள். கால ரூபத்தில் பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? கால ரூபம் அப்படின்னா இட் இஸ் அ டெத். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட 60 வயசுல ஒருத்தனுக்கு சாவு இருக்கு, 80ல ஒருத்தனுக்கு இருக்கு, 100 வயசுல ஒருத்தனுக்கு இருக்கு. சோ அந்த காலம், அந்த நேரம் முடிக்கும் போது காலக்கியாயா அப்படிங்கும் போது அந்த ஆற்றல், அந்த காலம், காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பகவானுக்கு அந்த சக்தி இருக்கின்றன. அப்போ அந்த ஜீவராசிகள் எந்த கர்மத்தோடு இருக்கின்றனவோ, எந்த கர்ம பலன்களோடு இருக்கின்றனவோ, பகவான் சொல்றார் இல்லையா, பகவத்கீதையில சொல்றார் இல்லையா, அந்த காலேச்ச மாமேவும் சொல்றாரு, எம் வாபி ஸ்மரன் பாவம் சொல்றாரு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கர்மா, என்ன கர்மா அவங்க செஞ்சிருக்காங்களோ அது அப்படியே அங்க இருக்குமா. அதனால அந்த மீண்டும் அந்த உலகை பார்க்கும்போது, அந்த பிரகிருதியை அவர் தன்னுடைய பார்வையின் மூலமாக பார்க்கும்போது, அது விழித்தெழும்போது இந்த ஜீவராசிகள் எதெல்லாம் வந்திருக்கோ இந்த ஜீவராசிகளுக்கு ஒரு உருவம் தர வேண்டும். அந்த உருவத்தை செய்யறதுக்காகத்தான், தட் இஸ் கால்டு சப்கிரியேஷன், பிரம்மதேவன் அங்கு படைக்கப்படுகிறார். சோ பகவான் எல்லாமே பண்ணியாச்சு. பகவான் உடம்புல வந்து எல்லா ஜீவராசிகளுமே அங்க வந்து பகவானோட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே புது பிரபஞ்சத்தை அவர் பண்ணிட்டாரு. அந்த புது பிரபஞ்சத்தை பண்ணின உடனே மகா பஞ்சபூதங்கள் ஒன்னொன்னுக்கா உயிர் தரப்படுகின்றன. அவருடைய பார்வையில் அந்த நிலத்திற்கான அந்த வாசனை, அந்த குணங்கள், 5 குணங்கள் அவருக்கு சேர ஆரம்பிக்கின்றன. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாமே செட்டப் பண்ணிட்டாரு, குணங்கள் செட்டப் பண்ணிட்டாரு, மகத்தத்துவம் செட்டப் பண்ணிட்டாரு. எல்லாமே இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அந்த இயங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா அந்த உலகத்துல நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டை கட்டியாச்சு, உள்ள இன்டர்னல் ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆரம்பிக்கணும். அந்த ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு பகவான் என்ன பண்றாருன்னா, அதிகாரம் அளிக்கப்பட்டவராக இந்த பிரம்மதேவன் அங்கு வருகிறார். சோ படைப்பு அப்படின்பது இது தன்னிச்சையாக பகவானால் நடைபெறுவது கிடையாது. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கின்றன. ஒவ்வொரு படைப்புக்கும் இடையில் ஒரு தத்துவம் ஒன்று இருக்கிறது. எவ்வளவு காலம், அந்த கர்மத்தினுடைய செயல்கள் என்ன,
அந்த ஜீவராசிகள் அந்த கர்மத்திற்கு ஏற்றாற் போல சரியான வேறு உடலை பெறுகின்றனவா, மீண்டும் அந்த பௌதீக செயல்கள் துவங்குகின்றன. சோ இவ்வளவும் சேர்ந்ததுதான் ஒரு பிரபஞ்சம் மீண்டும் பிரகிருதி இயங்க துவங்குகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். சோ அந்த மாதிரி இது இயங்க துவங்கும் போது அதை செய்வதற்காக ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபராக பிரம்மதேவன் வருகிறார். பகவான் இங்க வந்து நான் எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி, நான் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு உருவத்தை கிரியேட் பண்ண போறேன், அவங்க போய் எப்படி வேணா என்ஜாய் பண்ணிடும், அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவர்கள் ஆசைப்பட்டது போல, மக்கள் ஆசைப்பட்டது போல, கர்மத்தை சேர்த்து கொண்டதன் போல, அந்த கர்மத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு மனித உடலோ விலங்குகளோ மிருகமோ பயிரினமோ என்ன உடல் கிடைக்கணுமோ அது பகவானினுடைய மேற்பார்வையில் பிரம்மதேவன் மூலமாக நடைபெறுகிறது. கர்மம், காலம், பௌதீக இயற்கை பகவானினுடைய மேற்பார்வையில். பகவத்கீதையில சொல்றார் இல்லையா, பகவான் சொல்றார் இல்லையா, பலன் நோக்கு செயல்களில் இருப்பவர்கள் மூடர்கள், முட்டாள்கள். அவங்க என்ன பண்றாங்க, தற்காலிகமான செயலுக்காக, தற்காலிகமாக இருக்கக்கூடிய செயலுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஆர்வமாக அவர்கள் பணிகளில் ஈடுபடுகிறார்கள், தங்களுடைய கர்மங்களில் ஈடுபடுகிறார்கள், தங்களுடைய செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க புனிதம் அடைவார்கள். ஆனால் அவர்கள் கலங்கமான ஒரு நிலையில் அவர்கள் செய்வதினால், அறிவு பூர்வமாக, அறிவு மிகவும் குறைவாக இருப்பதினால் அவர்கள் இந்த பௌதீக பந்தத்தில் சங்கிலியால் சிக்குண்டவர் போல அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்ப நீங்க கவனிக்கணும். பிரம்மதேவன், ரஜோகுணம், நிறம், நீல நிறம், அதுக்கு எல்லாமே தத்துவ ரீதியாக பார்க்கும்போது இது போல கலங்கமடைந்த மனநிலையில் இருப்பவர்கள், பௌதீக குற்றங்கள் புரிந்தவர்கள், பௌதீக பாவங்கள் புரிந்தவர்கள், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருப்பவர்களுடைய நிறம் நீலமாக இருக்கின்றதாம். ஆச்சாரியர்கள் எழுதும்போது சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீல நிறம். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன்ல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற குப்பையை தூக்கி போடும்போது ரீசைக்கிளபிள் பச்சை கலர் டப்பால போடுங்க, ஹசார்டுவஸ் ஆபத்து தரக்கூடியதா இருந்தா ரெட் கலர் பேஸ்கெட்ல போடுங்க, அட்டைப்பெட்டி அந்த மாதிரி போடுறதா இருந்தா ப்ளூ கலர்ல போடுங்க அப்படின்னு நிறம் மாத்தி 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 போட சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது மனம் கலங்கமடைந்து பாவம் செய்து கர்மத்தை சேர்த்து கொண்டு பௌதீக பாவங்களை செய்தவர்கள், தூய்மையற்ற மனநிலையில் இருப்பவர்கள், இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் நீல நிறமாக தோன்றியது. திஸ் இஸ் அ ரஜோகுணா. இவங்க எல்லாமே வந்து தமோ குணம் அதுல இருக்கு. பட் இவங்க ரஜோகுணம் அப்படின்னு என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, பௌதீக வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நம்ம, அதனால வந்து இதனால தான் பகவானுடைய நிறமும் நீல நிறமாக இருக்கிறதா அப்படின்லாம் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதை பத்தி நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. பகவானுக்கு அப்படின்னு பார்த்தா அது நீல நிறம், ஷாம ரூபம் இல்லையா. அது எப்படி வந்து பகவானுடைய உருவம் ரொம்ப அழகாக வர்ணிக்கப்படுகிறது. பகவான் விருந்தாவனத்து வனத்துக்குள்ள நுழையும் போது அவருடைய உருவம் ஆச்சாரியார்களால் வர்ணிக்கப்படுகிறது. பர்ஹாபீதம் நடவர வபு கர்ணாயோ கர்ணிகரம் விப்ரத் வாஷ கனக கபிஷம் வைஜயந்தம் சமாலம் ரந்திரான் வேணூர் அதர சுத்யா புராயான் கோப விருந்தைர் விருந்தாரண்யம் ஸ்வபாத ரமணம் பிரவிஷாத் கீத கீர்த்திகி. 10வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவானினுடைய உருவம், பகவானினுடைய நிறம், அவர் அந்த விருந்தாவனத்து காடுகளுக்குள்ள கோபிகளோடு விளையாட செல்லும் போது எப்படி இருந்தாரோ அதுதான் அவருடைய உண்மையான திவ்யமான ரூபம். பர்ஹானா மயில் பீலி இல்லையா, அந்த அவர் தலையில வச்சுக்கிறார் இல்லையா அந்த மயில் பீலி. அபிதம், அவருடைய தலையை அலங்காரம் செய்வதற்காக அந்த மயில் இறகுகளால் ஆன அந்த அவருடைய கிரவுன், அவருடைய தலைப்பாகையில் அது சொருகப்பட்டு, நட்டவரனா மிக சிறந்த நாட்டியக்காரர்கள் போல அவருடைய உருவம். அங்கு என்னென்ன நிறத்தில் அவர் ஆடைகள் அணிந்திருக்கிறார், எப்படி இருக்கு அவருடைய உடல் நிறம், அவருடைய திவ்யமான உடல் எப்படி இருக்கிறது. சோ இதுதான் பகவானினுடைய நிறம். ஆக்சுவலா நீல நிறம் சொல்றோம் இல்லையா, ஷாம ரூபம் இல்லைன்னா கருநீலம் இல்லைன்னா மேக நீலம் அப்படின்னு, இதுதான் அவருடைய நிலம்.
பட் இந்த இடத்துல ரஜோகுணத்துக்கென்று ஒரு நிறம் தரப்படுகிறது பிரம்மதேவனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு என்ன காரணம் என்றால் கலங்கிய மனம், கலங்கமடைந்த மனம், நாட் கலங்கிய மனம், கலங்கமடைந்த மனதோடு இருப்பவர்கள் அவங்க எல்லாருக்குமே திவ்யமற்ற நிலையில் இருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்துல தான் அந்த கிரியேஷன் பகவான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பிரம்மதேவன் தஷ்யார்த்த சுக்ஷாமாப நிவிஷ்ட திருஷ்டேர் அந்தர்கதோ அர்த்த ரஜஷ தனியான், அந்த சூக்ஷம சிருஷ்டி பகவான் அந்த சூக்ஷமமான ஒரு பௌதீக உடல், பௌதீகம் அப்படின்னாலே சூக்ஷமம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூக்ஷமம் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் தயாரிக்க வேண்டும், சிருஷ்டி செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காராம். ஏன்னா அவர் உடம்புல யாரெல்லாம் இருக்கா இப்போ, அந்த மாதிரி ஒரு கர்ம வாசனைகளோடு ஆசைகள் நிறைவேறாத நிலையில் பல ஜீவராசிகள் அவருடைய உடலில் இருக்கும் போது அவங்க எல்லாருமே அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப சுத்த சத்துவத்துல இருந்து யாருக்காச்சும் ஒரு மரணம் ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்க டைரக்டா பகவானுடைய திவ்ய லோகத்துக்கு போயிருப்பாங்க. அது அழிவற்ற லோகம், நித்தியமான லோகம். இப்ப நம்ம இங்க பேசுறது யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? அழியக்கூடிய பௌதீக லோகத்தில் பௌதீக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மகா பிரளயத்தில் அழிவு ஏற்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பகவானோடு சேர்கிறார்கள். அதனால அவங்களுடைய எண்ணம் ரஜோகுணத்தில் இருக்கின்றன. அந்த ரஜோகுணத்தை பத்தி பகவான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய வயிற்று பகுதியிலிருந்து அந்த அந்த தாமரை பிச்சுக்கிட்டு வருதான். பியர்ஸ்டு அப்படின்னா ஒரு காத்து அடிச்சுட்டு அதுல இருந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி அந்த நேரத்துல அந்த தாமரை கமலம், தாமரை தண்டு மலரோடு மொட்டோடு அது வெளிவருகிறது. ச பத்ம கோஷா சகஷோ ததிஷ்டதாத் காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிஷா தத் சலிலம் விஷாலம் வித்யோதயான் அர்க்க இவாத்ம யோனி. இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன், பாருங்க. அதை படிக்க விரும்புனீங்கன்னா படிக்கலாம். சா பத்மகோஷ சகஷோ ததிஷ்டாத் காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோச்சிஷா தத் சலிலம் விஷாலம் வித்யோதயன் அர்க்க இவாத்ம யோனி. தாமரை மலர் மொட்டு போல. நான் படிக்கிறேன் பிரபு. நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க மாதாஜி. ச பத்மகோஷ சகசோததிஷ்டத் காலேன கர்ம கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோஷிஷா தத் சலிலம் விஷாலம் வித்யேதயன் தர்க்க இவாத்ம யோனிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நானும் படிக்கிறேன். பத்ம கோஷ சகசோததிஷ்டத் காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோஷிஷா தத் சலிலம் விஷாலம் வித்யோதயன் அர்க்க இவாத்ம யோனிஹி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. பத்மகோஷக சகசோததிஷ்டத் காலேன கர்ம பிரதிபோதனேன ஸ்வரோஷிஷா தத் சலிலம் விஷாலம் வித்யோதயன் அர்க்க இவாத்ம யோனிஹி. ஹரே கிருஷ்ணா. பத்மகோஷ அப்படின்னா மொட்டு, தாமரை மொட்டு, முழு மலர் இல்ல, தாமரை மொட்டு அப்படியே வருது. எப்படி வருகிறது? உடனே, அதாவது எதிர்பாராத நேரத்தில். சகச உததிஷ்டதா தோன்றுகின்றது. எதனால தோன்றுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பகவான் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறார். எல்லாமே ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் எக்கச்சக்க கர்மா வச்சுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற உடல் நான் தரணும் அப்படின்னு அதை பத்தி அவர் பகவான் திங்க் பண்ணிட்டே இருக்காராம். இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு எல்லாம் மீண்டும் நான் சிருஷ்டி பண்ணி இவங்க எல்லாருக்கும் வேற வேற உருவம் கொடுக்கணுமே, அந்த ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த பொறுப்பை அப்படியே அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணுவினுடைய வயிற்று பகுதியிலிருந்து பின்னாடி பிரம்மதேவர் அந்த மலரிலிருந்து தோன்ற போகிறார். ஆனா முதல்ல அது வர்றதுக்கு அந்த தாமரை மொட்டு வெளியேறுகிறது, அப்படியே பிச்சுக்கிட்டு வருதான். அந்த மாதிரி வருகின்றன கர்ப்போதகசாயுவினுடைய காலேன கர்ம பிரதிபோதனேனா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதம் இது. காலேன கர்மா அப்படின்னா அந்த கர்மத்தினுடைய பலன்கள் விழித்தெழுகின்றனவாம் அந்த நேரத்துல. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? பிரளயத்துல வந்தாச்சு, எல்லாமே இப்ப எங்க ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கர்மமானது நிச்சயமாக அதனுடைய செயலை செய்யணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்? தப்பிச்சு ஓடிடுறான்.
அவன் உடனே பிடிக்கல, போலீஸ்காரங்க அவனை பிடிக்கல, உடனே அவன் செஞ்ச கொலையை வந்து எல்லாரும் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அவனை தேடிட்டே இருந்து பார்த்து 1 வருஷம் பொறுத்து அவன் எங்கேயோ ஒரு ஊர்ல இருப்பான், அவனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அவன் செய்த கர்மம் இப்பொழுது அதற்கான பலனை அவனுக்கு தர இருக்கிறது. அவனுக்கு வந்து சென்டென்சிங் ஆஃப் ஜெயில் என்னமோ கொடுக்க போறாங்க, அவனுக்கு தண்டனை தர போறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல காலேன கர்ம பிரதிபோதனேனா, அவங்க செஞ்ச கர்மம், அவங்க செய்த செயல்கள் அதற்கு பிரதிபலனாக அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தாகணும், அந்த பலன் கொடுத்தாகணும். அந்த பாவமோ என்ன பண்ணிருக்காங்களோ அந்த பலன் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த நேரத்தில் அதை பத்தி திங்க் பண்ணும் அப்படின்னா அத்தனை நேரமா அது வந்து செயலற்ற நிலையில் இருக்கின்றன. அந்த கர்மம், அவங்க செஞ்ச கர்மத்துக்கு வந்து பலன்கள் எதுவுமே கொடுக்காமல் அப்படியே இருக்கு, மேல தண்டனை இன்னும் கொடுக்கல. எப்படி ஒரு குற்றவாளி தப்பிச்சு போயிட்டோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாத்தீங்கன்னா 1 வருஷம் பொறுத்தோ 2 வருஷம் பொறுத்தோ அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை தருகிறார்கள் இல்லையா, அவன் செய்த குற்றத்திற்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த காலம் முடிகிற வரைக்கும், அதனால இந்த பௌதீக சிருஷ்டி என்பது ஏதேச்சையாக நடைபெறுவது கிடையாது. கட்டுண்ட ஆத்மாக்களினுடைய முந்தைய கர்ம செயல்களுக்கு ஏற்றாற் போல செயலற்ற நிலையில் இருப்பது போல தோன்றும் பௌதீக உலகம் மீண்டும் செயல் புரியக்கூடிய நிலைக்கு பகவானினுடைய பார்வையினால் இங்கு அது ஏற்படுகிறது. அதனால பகவான் வந்து ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யறாரு அப்படின்னா சும்மா தமாஷுக்கு பண்றாருன்னு கிடையாது. என்ன காரணம் இருக்கின்றன? இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களுடைய கர்ம பலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அதை அனுபவித்த பிறகு இறுதியாக ஆன்மீக உலகத்திற்கு அவர்கள் திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருணையின் அடிப்படையில் தான் பகவான் இதை கொடுக்கிறார். சோ உங்களுடைய காலம், உங்களுடைய கர்மம், பகவானினுடைய திட்டம், அரேஞ்ச்மெண்ட், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பிரபஞ்சத்தின் மறு தோற்றம். அழிந்த பிரபஞ்சம் மீண்டும் தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? ச பத்ம கோஷ சகஷோ ததிஷ்டாத். அந்த அந்த ஒரு மொட்டு ரூபத்துல அப்படியே தோன்றி கர்ப்போதகஷாய விஷ்ணுனுடைய வயிற்றிலிருந்து தோன்றி பத்ம கோஷா, பத்மநாபன். பகவானுக்கு ஏன் பத்மநாபன்னு பேர் வச்சிருக்காங்க? பத்மா என்றால் தாமரை மலர், நாபா நாபி, அந்த நாபியிலிருந்து தோன்றியதினால் அவர் பத்மநாபன் என்று அழைக்கப்படுகிறார். ஆத்ம யோனி, யார் தோன்ற போறாங்க பின்னாடி? ஆத்ம யோனி பிரம்மதேவன். ஸ்வயம்பு, ஸ்வயம்பு கிடையாது, ஸ்வயம்பு, செல்ஃப் பார்ன், அவர் தோன்ற போகிறார். ஆத்ம யோனி அப்படின்னா பிறப்பு, அதாவது அவருக்கு வந்து தாய் தந்தையர் மூலம் பிறப்பு இல்லாமல். அதனால ஆத்ம யோனி அப்படின்னா இந்த இடத்துல யாரை குறிக்கிறது என்றால் பிரம்மதேவனைத்தான் குறிக்கிறது. ஏன்னா அவரே தானாக தோன்றி இருக்கிறார், தான் தோன்றி இல்லையா, அவராக தோன்றுகிறார். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த துணையோடு அவர் தோன்றுவது கிடையாது. ஸ்வயம்பு. அதே பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்வயம்பு, அந்த ஏவை கொஞ்சம் அப்படி மேல தூக்கி பேசணும். ஸ்வயம்பு மானு, அவரிடமிருந்து தோன்றக்கூடியவர் ஸ்வயம்பு. சோ இந்த பகவான் இங்கு தோன்றுகிறார். சோ பிரம்மா அப்படிங்கிறதால் அவர் சுயமாக தோன்றியதால் அவர் தன்னிச்சையானவர், சுதந்திரமானவர், விஷ்ணுவிற்கு நிகரானவர் அப்படின்லாம் நம்ம இங்க எடுத்துக்கொள்ளவே முடியாது. இது எல்லாமே பகவான் கர்ப்போதகஷாயி விஷ்ணுவினுடைய அவரை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார். பகவான் கிட்ட இருந்து கர்ப்போதகஷாயி விஷ்ணு இல்லையா, அதன் பிறகு தாமரை மலர், அந்த தாமரையிலிருந்து பிரம்மதேவன். எதற்கு தோன்றுகிறார்? விசர்க்கம், தட் செகண்டரி கிரியேஷன். சோ பிரம்மா தோன்றுவது அப்படிங்கும்போது அவருடைய முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா அந்த விசர்கா நம்ம சொன்னோம் இல்லையா, தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையே முஹ்யந்தி யத் சூரயஹா. So he is the first created human, first created ஜீவா, முதலில் சிருஷ்டி செய்யப்பட்ட ஒரு ஜீவன் பிரம்மதேவன். அவருக்கு எல்லா விதமான ஞானங்கள், திவ்யமான அறிவை கொடுத்தவர் அந்த பகவான். தல்லோக பத்மம் சயூ ஏவ விஷ்ணு பிரவிவிஷாத் சர்வ குணானுவாபஷம். பகவான் பரமாத்மாவாக, சூப்பர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய பிரம்மதேவனிடம் நுழைந்து அவருக்கு அனைத்து விதமான கல்விகள், அனைத்து விதமான குணங்கள் அனைத்துமே அந்த சுயமாக தோன்றியவருக்கு வழங்கப்படுகிறது. அற்புதமான ஒரு விளக்கம் தருகிறார் பிரபுபாதர். என்ன தருகிறார் என்றால்,
இந்த தாமரை மலரானது பகவானினுடைய விராட்ட ரூபத்திற்கு அதை வர்ணிக்கிறார். அவ்வளவு பெருசு. விராட்ட ரூபம்னாலே தெரியும் நமக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய ரூபம். அந்த பெரிய ரூபம் அதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, பிரளய காலத்துல அனைத்துமே அதோடு ஒன்றி விடுகின்றன. அதன் பிறகு நம்ம பார்த்த மாதிரியே அடுத்த பிரபஞ்சம் கர்ப்போதகஷாய் விஷ்ணு மீண்டும் அவர் வருகிறார். சோ இந்த தாமரை மலர்கள் விராட்ட ரூபம் அப்படிங்கும் போது அதற்குள் அந்த வயிற்று பகுதியிலிருந்து எல்லாமே உள்ள போனதால மீண்டும் அது அந்த வயிற்று பகுதியிலிருந்து வெளிவருகிறது. அப்ப அந்த வயிற்று பகுதியிலிருந்து வெளிவர்றதனுடைய முதல் உயிர் ஜீவன் அப்படின்னு பார்க்கும்போது அது பிரம்மதேவன். சோ அதனால அந்த இடத்துல அந்த தாமரை மொட்டு போல் வந்து அந்த மலரிலிருந்து பிரம்மதேவன் தோன்றுகிறார். அப்படிங்கிறது தான் தத்துவம். பிரம்மதேவன் இப்ப அங்கிருந்து வரப்போறாரு, அந்த தாமரை மலர்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர் வந்துட்டாரு. வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா சுத்தி சுத்தி பாக்குறாராம், உலகத்தை பாக்குறாரு. எப்படி நான் திடீர்னு இந்த மலர் மேல நான் உட்காந்துகிட்டு இருக்கேன், என்னை யார் இங்க எடுத்துட்டு வந்தா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு அப்படின்னு அவரு 4 திசைகளிலும் சுற்றி 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 பார்ப்பதினால் அவருக்கு 4 தலைகள். பிரம்மதேவனுக்கு எது 4 தலைகள் வருகிறது என்றால் அவரால் ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த தாமரை மொட்டாக இருந்த தாமரை மொட்டு மலரும் போது அதில் பிரம்மதேவன் இருக்கின்றார். அதுல இருந்து பார்க்கும்பொழுது அவருக்கு எங்க இருக்கோம் நம்மோன்னு தெரியாம ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல அவர் இருக்கார். என்ன எதுக்காக படைச்சிருக்காங்க, நான் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு எல்லா பக்கமும் சுத்தி பார்க்கும் பொழுது அவருக்கு 4 தலைகள் ஏற்படுகின்றன. அதுல இருந்துட்டு அவருக்கு என்ன செய்யணும், நான் என்ன கடமைகள் எனக்கு இருக்கின்றன, இந்த பெரிய படைப்புல நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனே, இந்த படைப்பு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையே. அது கிட்டத்தட்ட ஒரு யுகம் அவர் யோசிச்சிருக்காராம். நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. அதனாலதான் பிரபுபாதர் எழுதும்போது சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியை அவ்வளவு எளிதாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்க மன ஊகத்தின் அடிப்படையில் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன என்றால், மனிதர்களுக்கு மிகவும் குறைந்த அளவே புத்திசாலித்தனம் இருப்பதினால் பகவானுடைய கிருப்பை இல்லாமல், ஆச்சாரியாருடைய ஒரு கிருப்பை இல்லாமல் உங்களால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ பிரம்மதேவன் முதல் கிரியேஷன், பகவானுடைய முதல் சிருஷ்டி. அவருக்கே ஒண்ணுமே புரியலையாம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு. கயேசயோ அஷௌ அகம் அப்ஜ பிருஷ்டா ஏதாத் குதோ வாப்ஜம் அனன்ய அப்ஷு அஷ்டிஹே அதஷ்டாதிக கினா சிந்தாத் அதிஷ்டிஸ்தாம் யத்ரஷதானு பாவ்யம். அவருடைய அறியாமையில் பிரம்மதேவன் அப்படியே மனசுல யோசிக்கிறாராம், நான் எதுக்கு ஒரு மலர் மீது உட்காந்துகிட்டு இருக்கேன், நான் எங்கிருந்து வந்தேன், இந்த மலர் இவ்வளோ உயரத்துல நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா கீழே நிச்சயமா ஏதாச்சும் இருக்குமே, அப்படின்னா இந்த கீழே இந்த அதாவது இந்த தண்டுக்கு கீழே என்ன இருக்கு, இது தண்ணியில இருந்து தானே வரணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் அவர் யோசனை பண்ணிக்கிட்டு, இதெல்லாமே ஆச்சாரியாருடைய கமெண்ட்ரிஸ், அறியாமையில இருக்கிற அவர் எப்படி யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதனால உடனே அப்படின்னா பிரம்மதேவன் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா, அவருக்கு அப்பவே தெரியுமா தாமரை மலர்னா தண்ணியில இருந்து தான் வரும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம அவர் அறியாமையில இருக்காரு, பகவானால் சிருஷ்டி செய்யப்பட்டவர், அவருக்கு அந்த பேசிக் நாலேஜ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அறிவு நிச்சயமாக பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் அந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு, மேல இருந்து அப்படியே கீழே இறங்கி தண்ணிக்குள்ள போறாரு. தண்ணியில போயிட்டு அந்த அடி தண்டு வரைக்கும் வந்துடுறாரு. எவ்வளவோ அவர் தண்டு வரைக்கும் போனாலும் கூட அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த காலம் அவருக்கு முடிகிறது. அந்த ஒரு யுகம் காலம் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர் அவ்வளவு நேரத்தை செலவழித்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியாமல், சோ அந்த நேரத்தில் தான் அவர் அந்த தவத்தில் ஈடுபடுகிறார். காலேன சஜா புருஷா அயுஷிபி பிரவர்த்த யோகேன விருதா போதக ஸ்வயம் தத் அந்தர் ஹிருதயே அவாபதம் அபஷ்யத்த என்னா பூர்வம். 100 வருடங்கள் பிரம்மதேவனின் 100 வருடங்கள் பாகவத்துல பிரபுபாதர் ஆச்சாரியர்கள் இங்க எழுதும்போது பிரம்மதேவனினுடைய 100 வருடங்கள் அவர் தியானத்தில் இருந்திருக்கிறார். அந்த தியானம் முடிவு பெறும்போதுதான் பிரம்மதேவனுடைய 100 வருஷங்கள்லாம் என்னது, கிட்டத்தட்ட 1000 யுக சுழற்சிகள்.
1000 யுக சுழற்சிகள் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் மகா பிரளய பீரியட்ல வந்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. நம்மள மாதிரி ஒரு 100 வருஷம் மெட்டீரியல் கால்குலேஷன் கிடையாது. அந்த மாதிரி அவர் கால்குலேட் பண்ணி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதுதான் அவருடைய பெரும் முயற்சி, அந்த பெரும் முயற்சிக்கு பிறகுதான் புருஷா யுஷா அபிவிரத யோகேனா, அந்த யோக பயிற்சி, அந்த புருஷா அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்கிறது என்றால் பிரம்மதேவனை குறிக்கிறது. உடனே வந்து அவர் தோன்றவில்லை, அவ்வளவு காலம் பொறுத்து அவர் அந்த மாதிரி அவர் பண்ணி இருக்கிறார். அவ்வளவு 100 வருடங்கள் செய்த பிறகுதான் அவருக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. 100 வருடங்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1000 சுழற்சிகள், 4 யுகங்களின் 1000 சுழற்சிகள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பண்றாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு சில பேருக்கு வரலாம். பட் ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ஞானத்தை தர வேண்டும். என்ன ஞானத்தை தர வேண்டும், எப்படி வந்து தட் சப்கிரியேஷன் விசர்கா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த மாதிரி முதல் முறை அப்படின்னா அந்த தோற்றம் ஆரம்பிக்கும் போது பகவான் பிரம்மதேவனுக்கு இந்த ஞானத்தை வழங்குவதற்காக. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஆரம்பத்துல நான் யார் என்பது தெரியாது, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்னு தெரியாது, என்னுடைய குறிக்கோள் என்ன, நான் எதற்காக படைக்கப்பட்டேன்னு தெரியாது, இந்த தாமரை மலரை யார் செய்தார்கள், இந்த தாமரை மலர் எங்கிருந்து வந்திருக்கிறது, நான் எப்படி சிருஷ்டி செய்வது, என்னுடைய வேலை என்ன, அதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. இது எல்லாமே விளக்கப்படுவது ஒரு முறைதான் அவருக்கு விளக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய பிரளயங்கள், நைமித்திக பிரளயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நைமித்திக பிரளயத்திலையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே அழிந்து இதே மாதிரிதான் அங்கேயும் நடக்கும். அந்த கர்மம் எல்லாம் மிஸ் பண்ண கர்மம், அந்த கர்ம வாசனைகள், பெண்டிங் ரியாக்ஷன்ஸ், உங்களுடைய பலன் எல்லாமே வந்து அப்படியே பேலன்ஸ் வச்சிருக்கிற பலன்கள் எல்லாமே திரும்ப உங்களுக்கு தருவதற்காக ஒரு உருவம் தர வேண்டும். இதெல்லாமே அந்த நைமித்திகா பிரளயத்திலேயே நடக்கும். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் அவர் பண்ணவே மாட்டார் பிரம்மதேவன். அவருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தான் அவருக்கு எல்லாமே விளக்கப்படுகிறது. அந்த தபா, அங்கதான் அந்த வாய்ஸ் கேக்குது, செலஸ்டியல் வாய்ஸ் கேக்குது, தப்பா நீ பண்ணு அப்படின்னு. அதனால தான் அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதன் மூலமாக அவருக்கு கிடைத்தது என்ன, விருத போதா அப்படின்னா அந்த நாலேஜ் கிடைக்குது, ஃபுல்லா டெவலப் ஆகுது நாலேஜ் அவருக்கு. அவருடைய இதயத்தில் பகவான் தோன்றி அவருக்கு அனைத்து விதமான அறிவையும் அவர் வழங்குகிறார். ஸ்வயம் தத் அந்தர்ஹிருதையே அபாபதம், இதயத்தில் நுழைந்த பகவான் அந்த பிரம்மதேவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பிரம்மதேவனினுடைய முதல் தோற்றம், அதன் பிறகு வரக்கூடிய நைமித்திகா, தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையங்கிறோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல, அதுல பகவான் அவனுக்கான எல்லா விதமான ஞானத்தையும் அந்த பிரம்மதேவனுக்கு வழங்குகிறார். எதற்காக இவ்வளவு நாள் அவர் இந்த இந்த தியானத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா, அவ்வளவு ஆற்றல் படைத்தவர், அவ்வளவு சக்தி தரார் பகவான் அவருக்கு இல்லையா. அதிகாரம் அளிக்கப்பட்ட அவதாரம், குண அவதாரம் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புகள் தரப்படுகிறது. அவர் இத்தனைக்கும் பரம்பொருள் கிடையாது, பட் இஸ் ஹைலி குவாலிஃபைடு ஜீவா, ஒரு ஜீவராசி. அவர் பகவானால கம்ப்ளீட்டா அதிகாரம் அளிக்கப்பட்டு சிருஷ்டி எல்லாமே அவரு தான் பண்ண போறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய உலகம் தயாரிச்சு கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதுல வாழக்கூடிய ஜீவராசிகள் எப்படிப்பட்ட ஜீவராசிகள், அந்த கர்மம் நம்ம பார்த்தோம் இல்லையா, முக்குணங்களினால் ஏற்படக்கூடிய கர்மங்கள், அந்த கர்ம வினைக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவருக்கும் உடல் தர வேண்டும். வெறும் 3 குணங்கள் மாத்திரம் நினைக்காதுங்க. அந்த 3 குணங்களை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே, காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் குணாஸ், அதுக்கு ஏற்றாற் போல குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு எண்ணற்ற குணங்கள், ஆயிரம் குணங்கள், வெறும் ரஜோ தமோ சத்துவகுணம் மாத்திரம் கிடையாது. அதை மிக்ஸ் பண்ணி காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பல ஆயிரக்கணக்கான குணங்கள் உடைய ஜீவராசிகளாக தோன்றுகின்றன. அத்தனை குணம், அத்தனை கர்மங்களுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவருக்கும் உடல் தரப்பட வேண்டும். அவ்வளவு பெரிய பொறுப்பு பிரம்மதேவனுக்கு ஏற்படுகிறது. இது எல்லாமே பகவான் அவருக்கு அந்த இதயத்தில் நுழைந்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுப்பதின் மூலமாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு சொல்லித் தரப்படுகிறது.
ஸோ இந்த 100 வருடங்கள் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமான காலமாக இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அந்த ஞானமானது பிரம்மதேவனுக்கு பகவானினால் வழங்கப்பட்டு அவர் சிருஷ்டி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்ப அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடுது. அவர் அந்த தண்ணி உள்ள போகும்போது அவருக்கு வந்து அந்த தாமரையினுடைய தண்டு தெரிகிறது, சேஷநாகத்தின் மீது அந்த உடல் தெரிகிறது, அங்கு பகவான் படுத்து கொண்டிருப்பது தெரிகிறது. அப்படியே அந்த இடமே அப்படியே ஜொலிக்கிறதாம். அவ்வளவு ஆபரணங்கள் அணிந்து அந்த ஸ்லோகங்களை கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பகவானுடைய உருவம் அங்கு வர்ணிக்கப்படுகிறது. மைத்ரேய முனி வந்து விதுரருக்கு கம்ப்ளீட்டா வர்ணிக்கிறார். அங்க வந்து பிரம்மதேவன் என்னத்தை பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு பகவானை அப்படிங்கிற எல்லா விளக்கங்களும் அங்கு தரப்படுகிறது. சகர்ம பீஜம் ரஜோஷ பரக்ரதா பிரஜா சீஷக்கான் இவ திருஷ்டுவா 3.8.33 ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். அந்த நேரத்துல அவருக்கு அந்த இரண்டாவது படைப்பாளியான ஒரு பொறுப்பு, அதை வந்து அவர் உணரத் துவங்குகிறார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, எனக்கு வந்து எப்படிப்பட்ட காம்பினேஷன்ல எல்லாருமே பண்ணணும், அந்த பொறுப்பை அவர் உணரத் துவங்குகிறார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணத்துல வந்துட்டு நான் பண்ண போறேன். இதெல்லாம் பண்றதால அவருக்கு வந்து குணங்கள் மாறுதா அப்படின்னு கிடையாது. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், ஜனங்க எல்லாருமே ரஜோகுணத்துல இருக்கிறதால அதை பற்றி பகவான் நினைத்து கொண்டிருப்பதினால் இந்த நீல நிறத்தில் உள்ள மக்கள் அந்த கர்மத்திற்கு ஒரு எடுப்பாக, அந்த ரஜோகுணத்துல அவங்க செய்யற செயல்களுக்கு ஒரு பிரதிபலிப்பாக இந்த நீல நிறம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொண்டோம். சோ அதை படைப்பதற்காக அந்த ரஜோகுணத்துல இருக்கிறவங்க, சத்துவகுணமே கிடையாது அங்க, ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருவன் தேவை அப்படிங்கிறதால பிரம்மதேவன் ரஜோகுணத்துக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி தான் வருகிறதே தவிர பிரம்மதேவன் ரஜோகுணத்தில் தான் இருக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. பிரபுபாதர் சொல்ற மாதிரிதான், ஜெயில் வார்டன் இஸ் நாட் அ கிரிமினல் இல்ல, குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சிறை அதிகாரியும் குற்றவாளி கிடையாது. அந்த மாதிரி இந்த பௌதீக உடலில், இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ரஜோகுணமோ தமோ குணமோ அதற்கு ஏற்றாற் போல அவர்களை பராமரிப்பதற்காக அந்த குணம் உடையவர்களாக, அந்த குணம்னா அந்த குணத்தை பராமரிப்பவர்களாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்களே தவிர அவர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான் அப்படிங்கிறது. அடுத்த வருஷம், அது அடுத்த வருஷம் அடுத்த வகுப்புல பிரம்மதேவனுடைய பொறுப்பு, இந்த விசர்கா அப்படின்னு பாக்குறோம்ல, இந்த விசர்கால உப படைப்புகள்ல அவர் என்னென்ன மூலக்கூறுகளை கையாள வேண்டும், இந்த ஜீவராசிகளை படைப்பதற்கு என்னென்ன மூலக்கூறுகளை அவர் கையாள வேண்டும். 5 வகையான அறியாமைகள், ருத்ரன், குமாரன், சனத்குமாரர்கள், ஸ்வயம்புவமனு, சாதரூபா, இவங்களை எல்லாமே அவர் சிருஷ்டி செய்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் தொகையை பெருக்க வேண்டும். விசர்கா அப்படிங்கும்போது ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்துல யாருமே இல்லை, மக்களை அந்த இடத்துல நிரப்ப வேண்டும். அந்த நிரப்ப வேண்டும் அப்படிங்கும்போது அவருக்கென்று ஒரு சில நியமங்கள் தரப்படுகின்றன. இந்த மாதிரி நீ பண்ணணும், இப்படி நீ எடுத்துட்டு வரணும், சத்துவகுணத்தை மேலோங்க செய்ய வேண்டும். நீ எடுக்கும் போதே தமோ குணத்தோட நீ பண்ண முடியாது இல்லையா. எல்லாருக்குமே வந்து தர்மங்களை தெரிவதற்காக, ஒரு பெரிய நாடு இருக்கு, பிரஜைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரஜைகள் தான் தோன்றித்தனமாக எல்லாரும் அங்க போலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு அரசன் ஒருத்தன் வரான், ஒரு சட்ட திட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டு வரப்படுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம போனோம்னாலும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா, அந்த நாட்டுல எப்படி நடந்துக்கணும், எப்படி வேலை செய்யணும், என்னென்ன பண்ணணும்ட்டு. அந்த மாதிரி பிரம்மதேவன் இப்போ அந்த மாதிரி ஒரு புதிய தேசத்தை உருவாக்க போகிறார். அந்த தேசத்தை உருவாக்கும் போது தேசத்தில் வாழ்பவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அத்தனை காம்பினேஷன்ல அவர் கிரியேட் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வகுப்பு பிரம்மதேவன் எப்படி ஆதாரமாக இருக்கிறார், அவருடைய படைப்பு எப்படி நடந்தது, இது வந்து விதுரன் கேட்ட கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா. எப்படி மனுக்கள் தோன்றினார்கள், பிரம்மதேவன் எப்படி தோன்றினால், விசர்க்கம் என்றால் என்ன, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லையா. அதற்கான ஒரு பதில் இந்த இடத்துல மைத்ரேய முனி, கபில தேவர், தேவகுதி அதை கம்பைன் பண்ணி அந்த இடத்துலதான் வருது. அங்க சொல்றதுக்கு முன்னாடி கபில தேவர் இதெல்லாமே அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல கபில தேவர் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல மைத்ரேய முனி விதுரருக்கு சொல்கிறார். சோ இதோட இந்த செஷன் முடியுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி.